அடி ஒருங்கண்டா முருக துண்டு பண்ணி மாதிரி வீங்கி போயிடா சைட் கூட ஒரு முருக தர மாட்டேன்டா தீனி பண்டாரா அடி. ஏய் டேய் 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 எதுக்குடா இப்ப சண்டை போட்டுனுறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு நிச்சயதார்த்தம்டா. மாப்ள முருகையன் வந்துட்டான் மாப்ள. நான் காண்டேத்துறான் மச்சான். அட தூ, என் மாமங்காரங்க வீட்டையே எழுதி குத்து பொண்ணையும் தரேன்னு சொல்லுறான். கேவலம் இங்க முறுக்காக வச்சுக்கிறீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? டேய் அவன் தான் சோத்துக்கு செத்தவன், உனக்கு கூட அறிவு இல்ல. டேய் எப்ப டேய் செல்லங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி நிச்சயதார்த்த வரையும் எடுத்துட்டு வந்துட்டேன்டா. அது கல்யாணம் வரையும் போற வரையும் கொஞ்சம் அமைதியா இருக்குடா. உனக்கு கையெத்து கும்பிட்டு கேட்டுக்கிறா. ஜூ 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 அம்முக்குட்டி இல்ல சொன்னா கேள்றா. அதெல்லாம் எனக்கு முடியாது, முறுக்கு இப்ப வந்தே ஆகணும். டேய் நான் அவ்வளோ சொல்லுகிற திரும்ப திரும்ப முறுக்கு முருகன்னு கேட்டுனுகிற. போடா வெளியா. அஷ்டால போறேன் போடா. டேய் 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 ஐயோ ஐயோ மாப்ள காப்பாத்து மாப்ள. ஐயோ ஏய் குருமூர்த்திடா. ஏய் மச்சான் வெளிய யாரா யாருமே இல்லடா. ஐயோ யாரா பண்ணிருப்பா? கதுபுறா. டேய் டேய் மூச்சிருக்கா பாறா. மாப்ள மூஞ்சி இல்ல மாப்ள. ஐயோ ஐயோ ஏய் என்னடா இப்படி ஆயி போச்சு? யாரா அத பண்ணிருப்பா? யாருன்னு தெரியலையே. யாரோ கத்தியால குத்தி இருக்காங்கடா. அல்லடா உயிர் போயிருது. கத்தி இல்லையா? அந்த மாதிரி தான்டா. ஐயோ டேய் அதுல அந்த கை வச்சா கைரக பஞ்சிரம்டா. நீ தானே சொன்ன கத்தியில குத்தனால தான் செத்துட்டாருன்னு. அதான் எட்டா பொழிச்சிடுவாருல. ஐயோ போனான்டா. நீ என்ன போனாலும் எழுந்துக்க மாட்டான்டா. ஏன்டா இப்படி பழக மாட்டானா? அப்போ இது எதுக்கு? அப்போ எடுத்து வச்சிடறேன். டேய் என்னடா பண்றீங்க லூசு மாதிரி? சரி இது ஐயோ டேய் நம்ம மாட்டுல எல்லாம் சத்தம்டா. இவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியல. அடுத்த மாசம் வேற எம்எல்ஏ எலெக்ஷனா நிக்கிறான்டா. இன்னும் 2 மணி நேரத்துல எனக்கு நிச்சயதார்த்தம். நாங்க யாரு? இதோ செத்து கிடக்குறாரு குருமூர்த்தி. இவர் யாரு? இந்த கொலைக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கு முன்னாடி நாங்க எங்க இருந்தோம்? குக்கு குக்கு மண்ணாங்கட்டி சேனலடி. குக்கு குக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஆளிலடி. டேய் அங்கனா ஏதோ ஒரு கார் வருது. வாடா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பழனி வீடு எங்க இருக்கு? புரியல. ஆமா என் ஃப்ரெண்டு தான். என்ன மேட்ரு? ஹலோ பாஸ், அவர் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். அவர் வீடு மட்டும் எங்க இருக்குன்னு காமிக்கிறீங்களா? என்னது இன்டர்வியூவா? ஏய் எத்தனை பேர் கேமரா தூக்கின்னு இன்டர்வியூன்னு வருவீங்க? இன்டர்வியூல ஒன்றும் தர முடியாது. அவனா எக்ஸிபிஷனா? கிளம்பு. இந்த பாரு, நீ ஒன்றும் சும்மாலாம் இன்டர்வியூ தத்தாவில்ல, நாங்கள் காசு தரோம். என்னது காசு தரியா? ஏய் இது புடி. நீ தின்றுவ, நானே வச்சுக்கிறேன். ஏய் இறங்கி விளக்குற. காசா கொடுக்குற? காசு சார் விடுங்க சார். காசு குத்தா அதுப்பா பேசுவியா? இனிமே கேமரா தூக்கினா வருவீங்க சார். வருவீங்க. ஹலோ பாஸ், கையெடுங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறா? அடிங்க. இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டா அவனுக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்? ஏமா நீ கட்டிப்பியா? லூசு மாதிரி பேசாதடா. தெரியல. அப்படிதான் அடிப்பா. நிறுத்துங்க. நான் விஜய் டிவில இருந்து வந்திருக்கேங்க. நான் டிவி? விஜய் டிவிங்க. விஜய் டிவியா? டேய் இரு. யோ நௌரியா எந்த டிவி வந்தா எனக்குனே யார்? சாரி ப்ரோ. சிஸ்டர் சாரி சிஸ்டர். ப்ரோ சாரி. எதுக்கு என்ன அடிச்சா? ப்ரோ விஜய் டிவின்னு முன்னாடியே சொல்லிருக்கூடாதா? சாரி ப்ரோ. சிஸ்டர் சாரி சிஸ்டர். தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு விஜய் டிவி குக்கு வித் கோமாளில கலந்து உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகணுங்க. அதானே என்னோட எய்மே. அதுக்கு மட்டும் நீங்க ஹெல்ப் பண்றீங்களான்னு சொல்லுங்க. இப்பவே பழனி வீட்டாண்ட கூட்டு போறேன். அவ்வளவுதானே. இந்த இன்டர்வியூக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க. குக் வித் கோமாளிக்கு நான் கூட்டு போறேன் விஜய் டிவிக்கு. நிஜமா சொல்றீங்க? சத்தியமாங்க. சரி வாங்க பழனி வீட்டை காட்டுறேன். ப்ரோ கோச்சிக்காதீங்க ப்ரோ. போகும்போது விஜய் டிவி ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துட்டு போயிடுங்க. ஐயோ என்ன விட்டுருடா டேய். இன்டர்வியூ விட மாட்டேன். இந்த விஷயம் தெரிஞ்சா எவனும் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான்டா. நில்லுங்க. எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் 10 செகண்ட்ஸ் தான். அவனே மழங்கி விழுந்துருவான். சொல்றேன். ஐயோ அம்மா.
சரி ஒன்றும் இல்லை ஹாய் பாணி. ஏய் ஹாய் மாப்பிள. ஏன்டா மச்சான் ப்ளீஸ்ரா விஜய் டிவிடா. நம்ம பண்ணி தோலை அவங்க அப்புறம் வச்சுக்கிறேன். ரோலிங் ஷாட். என்ன கேளு. சொல்லுங்க பழனி, உங்க பிரச்சனையை பத்தியும் இது எந்த வயசுல ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. எனக்கு ஒரு 10 வயசு இருக்கேன் சார். நான் ரோட்டில் நடந்து போயின்னே இருந்தேன். திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டேன். அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணார், நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனார். அங்கே டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு பிறவிலேயே ஆல்கஹால் லெவல் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு எப்போல்லாம் ஆல்கஹால் லெவல் கம்மியாகுதோ அப்போல்லாம் நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். அப்போ தான் எங்கள் அப்பா இந்த ஃபீடிங் பாட்டிலில் சரக்கு ஊற்றி கொடுத்தாரு. ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே நான் இதை எடுத்துன்னு போவேங்க. இது இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன். எனக்காக எங்கள் டாக்டர் ஒரு ஆப்பு கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஆப்பில் என் உடம்புல எப்போல்லாம் ஆல்கஹால் லெவல் கம்மியாக இருக்கோ அப்போல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு அலாரம் போயிடும். அந்த அலாரத்தை வச்சு நான் எங்கே இருக்கிறேன்னு என்னை கண்டுபிடிச்சி காப்பாற்றிடுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. பொதுவாக சொல்கிறாங்க இதை குடித்தா செத்துருவாங்கன்னு. ஆனால் நான் இதை குடிக்கலன்னா செத்துருவேன். என் நிலைமையை பார்த்தீங்களா? நான் அடுத்து கேட்குற கேள்வி உங்களுக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம். நம்ம நாட்டு கவர்மெண்ட் ஒயின் ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ உங்க நிலைமை என்னவா இருக்கும்? யாரு? நம்ம கவர்மெண்ட்டா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இவ்வளோ நேரம் உங்க பிரச்சனையை பத்தி பொறுமையா நேயர்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. போயிட்டு வா. இன்டர்வியூ முடிஞ்ச கையோட எப்படியாவது டிவி சேனலில் சேரணும்னு நாங்கள் 3 பேரும் கிளம்பி வந்தாரை வாழ வைக்கும் ஊர் சென்னைக்கு வந்தோம். ஐயோ ஐட்டா டேய், நான் வாடா. எப்படா இறங்குறது? இறங்குடா குதிடா. நான் கீழே குதிச்சா செத்துருவேன் தானே. குதிக்கும் போது சாக மாட்டா, குச்சி சாவ குதி. புடிடா பார்த்து இருக்கிறீங்க. டேய் வாடா வாடா. டேய் அவன் விட்றா அந்த சைடு. காப்பாத்து மாப்பிள. இறங்குடா. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. நீ கூட்டின அந்த நேரம் நாங்கள் எங்கேயோ போனோண்ணா. பாய்ண்ணா. வரேண்ணா. இப்போ எங்கே போகிறோம்? அட்ரஸ் தெரியுமா? மாப்பிள்ள அந்த பொண்ணு எழுதி அட்ரஸ் இருக்குடா, அதை வச்சு கேட்டு போகலாம். ப்ரோ இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். கொடுங்க. இதுவா? நேராக போனீங்கன்னா அங்கே லெஃப்ட்டில் ஒரு ஒயின் ஷாப் இருக்கும். அங்கேயா? அப்படியே போனீங்கன்னா ரைட்டில் ஒரு ஒயின் ஷாப் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. பார்த்து போ. விஜய் டிவி போகிறோம், ஊர்க்காரன் மூஞ்சில் பூரா கறியை பூசுகிறோம். வாடா வாடா. யோ மாப்பிள, எவ்வளோ பெரிய கேட்டு. இதோ விஜய் டிவி. டேய் நல்லா பாடுறா, இது சுடுகாடுறா. நம்மள அவனுங்க ஏமாத்திட்டாங்கடா. ஓகே ஓகே ஆனதாயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நைட் இவனை மறைச்சி வச்சிட்டோம். நம்ம நிச்சயத்தை நல்லபடியாக முடிஞ்சிடும். மறைச்சிடலாம். தூக்கு தூக்கு தூக்கு. வாடா 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 வாடா. புடா மாப்பிள. தூக்குடா தூக்குடா. தூக்கு மாப்பிள. தம்பி